மேக்கப் போட்டாலும் அப்படியே நெத்தில இருக்கும் ஒரு விபூதி தான் வச்சுட்டா அது ஒரு அழகு தெரியுதா? தெரியல தெரியணும். அம்மா அப்பாக்கு அறி வரணும்னு வேண்டுனாங்க, இப்ப கல்யாணம் அறி வரணும் வேண்டுனாங்க. ஆனா அவளுக்கு அறி வரணும்னு என்னைக்குமே வேண்ட மாட்டான். என்ன எல்லாருக்கும் அறி வரணும் வேண்டும், ஆனா அவளுக்கு மட்டும் அறி வரணும் வேண்டும். அதுதான் நல்ல மனசுங்கிறது. என்னது? எனக்கு அறிவு இருக்கு. நல்ல மனசு இல்ல, மேதாவித்தனம். நமக்கு எல்லாம் தெரியும். ஹாய் அமர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நாங்க டூர் போறோம். டூர். ஓகே, மணி பாத்தீங்கன்னா ஷார்ப்பா 5:15 ஆச்சு. நாங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம் பாத்தீங்கன்னா, நான் வந்து 4:30 எந்திரிக்கலான்னு அலாரம் வச்சு, ஆனா எந்திரிச்சது என்னமோ 4:45 தான். ஓகே, இவர் தான் எழுப்பிவிட்டது நான் தான். ஓகே, டிராஃபிக் ஆயிரும் எந்திரி சொன்னாரு. எந்திரிச்ச உடனே கிச்சன்ல ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே காஃபி டீயோட வந்து உட்காந்துருக்கேன். கிச்சன்ல என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க, நம்ம கோயிலுக்கு போறோம்ல, அப்போ வந்து கட்டு சூறு இல்லாம போக முடியாதுல்ல, அதுதான் வேலை நடந்துட்டு இருக்கு. புளிச்சோறு இல்ல இது, அது வந்து என்ன சொல்றது, அன்னைக்கு ஒரு நாள் கட்டுச்சோறு சாம்பார் சாதம் கொண்டு வரணும், பருப்பே போடாம சாப்பாடு கொண்டு வந்து. அது வந்து நம்ம ஒரு அவுட்டிங் போகையில, ஊருக்கு போகையில, இது வந்து என்னன்னா சும்மா எம்டி சாப்பாடு பண்ண போறேன். ஏன்னா நாங்கள் போகிற இடம் வந்து எப்படி இடம், என்ன இடம், நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் நாங்கள். ஸோ அந்த இடத்துல என்ன பக்கத்தில் கடை இருக்கும், நம்ம டிஃபனோ லஞ்சோ ஒன்று வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது உட்காந்து குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டேன், கிச்சனில் எந்த ஒர்க்குமே இல்லை, நைட்டு எல்லாம் முடிச்சிட்டேன், வீட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, சாப்பாடு சமைக்கிறோம், சாப்பாடு சமைச்சிட்டு குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சுட்டு அப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு கிளம்புறோம். ஸோ எங்க கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு மெம்பர் வராங்க. அந்த மெம்பர் யாருங்கிறத அந்த மெம்பர் வரையிலே காட்டுறேன். ஸோ எங்கே போறோங்கிறத திருப்பி சொல்லுங்க. எங்கே போறோம் அப்படிங்கிறத போகும்போது அப்படியே பார்க்கலாம். கண்டிப்பா போகும்போது சொல்லலாம். நீங்க நானே என்ட்ரன்ஸ்ல சொல்லிட்டேன், எப்படி தம்ப்நெயில்ல வச்சீங்கன்னா தெரியதான் போகுது. ஓகே, அது பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நீங்க சாப்பாடு ரெடி பண்ணு. சாப்பாடு ரெடி பண்ணி பிள்ளைகள் டக்குன்னு ரெடி பண்ண. பிள்ளை தான் தூங்கிட்டு இருக்குதுங்க. இனியனை எழுப்புங்க. இனியனுக்கு டீ வச்சிருக்கேன், காஃபி வச்சிருக்கேன். டேய் அப்பு, குப்ளி டேய் அப்பு, எந்திரா, டைம் ஆயிடுச்சா. இனியன், சஞ்சனா அங்க, இனியன் இங்க. நீ டூர் போறியா இல்ல ஸ்கூல் போறியா? ஷாப்பிங் போமா? லட்டு முதல்ல எந்திரிச்சாப்ல, எந்திரிச்சு டீ இந்தடா. டேய் சஞ்சனாவும் இனியனுமே எந்திரிச்சிட்டாங்க. முதல்ல எத்தனை மணிக்கு? 5 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க. சஞ்சனா ரெஸ்ட் ரூம் போயிட்டு தூங்கிட்டா. இனியன் வந்து எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு திரும்ப தூங்கிட்டான். காலையில் தூக்க கலக்கம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களை நாங்கள் எப்படி நான் எழுப்பேன் பார்த்தீங்கன்னா, இப்போனா அம்மா தங்கம் புஜ்ஜு என்ன அடித்தாலும் எந்திரிக்காதுங்க. ஆளை வந்து அலேக்க தூக்கி ஸ்டாண்டப்பில் நிற்க வச்சிருவேன். ஃபஸ்ட்டு இனியனை சஞ்சனாவை அப்படி நிற்க வைப்பேன். இனியன் அப்படின்னா இனியனை தோலில் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுவேன். ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூமில் நல்லா சுடு தண்ணி வெதுன்னு இருக்குமா, பாத்ரூமில் நிற்க வச்சு லைட்டாக காலில் தண்ணியை தெளிச்சு விட்டுனா போதும். அப்படியே ஒரு மூஞ்சில் தண்ணி அடிச்சுட்ட மாதிரி காலை லைட்டாக தெளிச்சுன்னா அந்த ஒரு வெதுப்பு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு காலைல ப்ரெஷ் பண்ணிட்டு நீட்டாக கிளம்பிடுவான் இனியன். சஞ்சனாவும் அதே மாதிரி தான். காலைல எந்திரிச்சு ஸ்டாண்டப் நிற்க வச்சுன்னா சஞ்சனா எந்திரி டைம் ஆச்சு, ட்ரெஸ்ஸை குளிக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், அவள் தூக்கம் அவ்வளோதான், அப்படியே கிளம்பிடும். இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களை கிளப்ப ஈஸியாக இருக்கும். எங்க கடகடன்னு பேசிட்டே இருக்கேன். எங்க மணி ஒரு 5 போல மேலே மோட்டர் போட்டு விட்டுருக்குங்க. போட்டுரும் போ. நீ டக்குனு உன் வேலையை பாரு. நான் வந்து இங்கே கிச்சனில் ஒர்க்கு பார்க்குறேன், அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ போய் காஃபியை குடிங்க, ஆறி போகுது. என்னம்மா முடிஞ்சா? ஓ முடிஞ்சு. இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கலர்ஃபுல்லாக அப்படியே டபுள் கொதிக்கிறார்கள். நான் பேசுறது கேட்கலான்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சுடுதண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து பச்சை தண்ணியிலே குடிச்சுக்கிறோம், குழந்தைங்களுக்கு மட்டும் சுடுதண்ணி. அதனால ரெடி ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு, 5:30க்கு மேலே ஆச்சு. நீங்க இப்போ போய் கீழே போய் மோட்டர் போடுங்க. சரியா? நான் போய் இந்த வேலையை பார்க்குறேன். முடிஞ்சே போச்சு. டிராஃபிக் ஆனால் லேட் ஆயிரும் போகிறதுக்கு. ஆமா, நான் அப்படிதான் நினைச்சேன் சீக்கிரம் கிளம்பிடலான்னு. கடைசியா பார்த்தா கிளம்ப முடியல. தண்ணி சுடுதண்ணி காலத்துலேயே வச்சு காய்கறி கொட்டிக்கிட்டே விட்டுக்கிறா, அது நல்லா இருப்பேன். இது வந்து இந்த கெட்டில் வந்து எப்படின்னா, சஞ்சனா எல்கேஜில இருந்து இந்த கெட்டில தான் குளிக்க வைக்கிறேன். அந்த கெட்டில் உடஞ்சு போச்சு, அதை தூக்கி போட்டேன். அது புது கெட்டில். ஏன்னா இந்த கெட்டிலோட கெப்பாசிட்டி தண்ணி வந்து இப்போ குழந்தைங்க குளிக்கிற 3/4 பக்கெட்டு
தண்ணிக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நாங்களே குளிச்சோம்னாலும் குழந்தைங்க அந்த 3/4 பக்கெட் தண்ணியில நல்லா வெது வெதுன்னு சூப்பரா இருக்கும். இதே நாங்க 1 பக்கெட் தண்ணியில இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணல ஒரு வாமா இருக்கும், ஒரு ஓகே, அதாவது குளிராத அளவுக்கு கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். இந்த தண்ணி தான், இந்த கெட்டில் மட்டும் இல்லைன்னா எனக்கு வந்து சிலிண்டர் பத்தாம போய், ஏன்னா டவுன்ல இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம கிராமத்துல விறகடுப்புல போட்டு சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சிருவோம். இங்க டவுன் வாழ்க்கையில வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது இதுதான். உங்களுக்கு வந்து நீங்க வந்து குழந்தைங்களை குளிக்க வைக்க இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. தண்ணி வந்து இந்த ஹீட் வந்து குழந்தைங்களுக்கும் கரெக்டா இருக்கும். ரொம்ப யூஸ் எனக்கு. அதான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சரி ஓகே, சாப்பாடு ரெடி ஆச்சு, உப்பு எல்லாமே போட்டாச்சு. இதை நம்ம வந்து அப்படியே ஒரு விசில் போட்டுட்டு நீங்க அப்படியே நைஸா வெளியிட்ட போட்டுக்கிட்டு அப்படியே கீழே போங்க. மேல டீப் கிடக்குமா? டியூப் கிடைக்குங்க. நேத்து நைட்டே டியூப் போட்டேன். அதனால கிடக்குமான்னு கேக்குறேன். வாங்க பாக்கலாம். நீ வந்து பாருங்க தயத்துக்கு எப்படி இருக்கு. தக 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 விடிஞ்சே போச்சடி. ஓ கிடக்கா டியூப் கிடைக்கு. என்னாச்சு? தயிர் வெங்காயம் ரெடி. தயிர் வெங்காயம் ரெடி. சரி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த சைடு கொண்டு வாங்க. இன்னும் விசில் வச்சேன், இன்னும் விசில் அடிக்கவே இல்லை. அந்த சைடு பாக்ஸ் எடுத்துருவாங்க. நீ வேணா அடி விசில். ஏன் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? எங்கே வர வைங்க முடி இங்கே எந்த இருக்க முடியும். ஓகே, எங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து தயிர் வெங்காயம் எடுத்துக்கிறோம். ஏன்னா சைடிஷ் எதுவுமே இல்லை. நான் ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதாவது பொரிக்கலான்னு தான் பார்த்தேன். மேலே போங்க மேலே போங்க. சரி, இப்போ தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா சவுண்ட் விடுங்க. நீ வர வேணாம், இங்கே போங்க மேலே போட்டு போகிறேன். சரி, அப்புறம் வந்து குக்கரில் மோஸ்ட்லி வந்து ஒரு காய் சாப்பாடு, ஒரு தம் பிரியாணி, குக்கரில் வந்து விசில் வைக்கிற சாப்பாடு ஏதாவது பண்ணி உங்களுக்கு அடி பிடிக்குது, அதாவது நான் தண்ணி அதே அளவு தான் ஊற்றுறேன் ஆனால் அடி பிடிக்குது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு விசில் அடிக்கையில் வந்து அந்த விசிலை வந்து கீழே வந்து அமுக்கி விட்ருங்க. அப்படி அமுக்கையில் செகண்ட் விசில் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரியான ஃபஸ்ட்டு விசில் மட்டும் அடிக்க விடாமல் இருந்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து அடி பிடிக்காது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு விசில் ஃபுல்லாக அடிக்க விட்டு செகண்ட் விசில் அடிக்க விட்டு தேர்டு விசில் அடிக்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடி பிடிச்சிரும். நான் வந்து என் குக்கருக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். எங்கள் அரிசிக்கு குக்கருக்கு அதே மாதிரி தான் ஒரு சாப்பாடுக்கு 3 விசில் வைப்பேன். இதே ஒரு ரசம் வைக்கணும், அரிசி பருப்பு சாப்பாடு வைக்கணும், எப்படி 5 விசில் வைப்பேன். அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லைன்னா விசில் அடிக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். ஏன்னா சாப்பாடு கீழே அடி பிடிச்சிரும். தம் போட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மேடம் மேக்கப்பா? என்ன மேக்கப் இது? பவுடர் வச்சுட்டு இருந்தேன். பவுடர் வச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா அவ்வளோதான். அவ்வளோதான், பவுடர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகே ஆயிரும். நீங்கள் குளிச்சாச்சா? கிளம்பியாச்சு. ஓகே, ஹாய் அமர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து ஆஃப் டே ஸ்கூலு. காலையில் சீக்கிரமாக எழுப்பி குளிக்க வச்சு தலை குளிக்க வச்சு காய வச்சு எங்கே கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. உனக்கு வந்து எப்படி சொல்றது, டூர் கூட்டிட்டு போறோம். டூர் கூட்டிட்டு போறோம். ஒரு இடத்துக்கு டூர் கூட்டிட்டு போறோம். உன்னைய சரி கிளம்பு டக்குன்னு. ஹாப்பியா? இனி என்ன காட்டிடாதீங்க. இனி நான் காட்ட மாட்டேன். ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? டேய் என்ன வல்லையா நீ? ஏன் நான் இப்ப ட்ரெஸ் மாத்த போறேன், அதனால இப்படி இருக்கேன், இந்த காஸ்டியூம்ல இருக்கேன். வந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்கியடா. நான் கூட உடைக்கிறேன். என்னத்த ஏதாவது இந்த பிரிட்ஜை உடைச்சு போட்டு போ. அப்படி ஏதாவது கொடுத்தாதான் உடைக்க முடியும். திடீர்னு வந்து சும்மா உட்காரனா என்ன செய்ய? கிளம்பு கிளம்பு. 6 மணிக்கு வர சொல்லிட்டு நான் 5 மணிக்கு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 7 மணியை பிடிச்சி இன்னும் ஒருத்தர் இருந்துச்சு கிளம்பல. இருடா 5 மினிட்ஸ் வந்துடுறேன். நூடுல்ஸ் அப்போ தூங்கிட்டு இருக்கியா? அவங்க இருந்துச்சு ஆகி போயிட்டு எல்லாம் கழிவு ஒன்றும் இல்லை, பேண்ட் சட்டை அவ்வளோதான். தப்புன்னு கிளம்பிடுவோம் நாங்கள். நீங்கள் கிளம்புவோம், நீங்கள் உங்கள் அக்காவும் கிளம்பியல. அக்கா பாத்தியில என்ன பொட்டு வைக்கல பூ வைக்கல சும்மா திருற. நீங்க வாங்கி தரணும். இல்ல எனக்கு புரியல. வாயில வக்கான கேட்கக்கூடாது, வாங்கி கொடுக்கணும். சாப்பாடுலாம் ரெடி. இப்போ வந்து இதை கட் பண்ணணும், இது பேக் பண்ணணுமா? ஓகே, நம்ம கூட கலைய காட்டையில ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஒரு மெம்பர் எங்க கூட வராங்க, அந்த மெம்பர் இவர் தான். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். எங்க ஊர் மெம்பர். நீ வந்து அந்த பிளான் போடுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி பிளான்லாம் எங்க ஊர் மெம்பர், எங்க ஃபேமிலி மெம்பர். சரி, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்க. என்ன சாப்பாடு? என்ன பிரியாணி? தக்காளி
நீ ஒரு கட்டு நீ பிரியாணி இது வந்து நம்ம வந்து சாப்பாடு அரிசியில தான் செஞ்சிருக்கோம். ஆனா அது ஸ்ட்ரக்சர் பாருங்க நல்லா வந்திருக்கு. அடினா பிடிக்கல. கோட் மாதிரி போறேன் நான். அப்படியா வாவி பறக்குறி. அண்ணே இந்த பேண்ட்லாம் அந்த காலத்துல ஆதிகாலத்துல போட்ட பேண்ட் இந்த பேண்ட் வந்து இது வந்து மன்னதரசா பேண்ட்னு சொல்லுவாங்க. ஆமா. திருடில இது சின்ன வயசுல போட்டிருக்கேன். நானே காலேஜ் படிக்க வர இந்த மாடல் இருந்துச்சு. லேடிஸ் டைட்டா போட்டுருப்பாங்க பெருசா அதுக்குள்ள ஒரு இப்ப என்ன வருஷம் அதுலயும் சைடுல ஜிப்லாம் வச்சிருப்பேனா. சஞ்சனா வந்து இப்ப வந்து 5th இந்த ட்ரெஸ் போடுறான். ஆனா நான் வந்து ஒரு 7th 8th படிக்கையில போட்டு முத இந்த பேண்ட். அப்பதான் அந்த ஜெனரேஷன் 2008ல ஏய் மறுபடியும் போய் தான் பேசணும். பேஷண்ட் இருக்கட்டும் இந்த இருக்கு மாதிரி நான் போட்டு இந்த ட்ரெஸ் சொல்றேன் எப்படி இருக்கும் ஷார்ட்டா அப்படி இருக்கும். அப்படிதான் குட்டியில போட்டு இப்படிதான் முடியும் ட்ரெஸ். நான் பார்த்துதான் செருப்பு கொண்டு அடிச்சுப்பேன். அப்பெல்லாம் பார்க்கல. சரி உங்க அக்கா அப்பயில குட்டி பிள்ளை சஞ்சனா மாதிரி சஞ்சனா சைஸு ஆனா சஞ்சனா மாதிரி கிடையாது. இல்ல எனக்கு புரியல. உங்க அக்கா குட்டியா இருக்குமா பாத்திருக்கியா? கரு 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 கருன்னு ஏன்டா என் மகளை பத்தியா சஞ்சனா பேச காட்டு. என் மக மாதிரியா உங்க அக்கா? நிப்பாட்டி உடனே அப்படியே ஒரு போட்டோ ஒன்று இருந்துச்சுடா. அந்த போட்டோ எங்கடி? அந்த போட்டோ பெரிய போட்டோ அந்த ரெட்டை ஜடை போட்டோடைய ஸ்கூல் யூனிஃபார்மோட. ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்ல அது வந்து யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ட்ரெஸ். அது எங்க அது அந்த போட்டோ இருக்கா? அந்த போட்டோ ஒரு தடவை காட்டுறேன். சூப்பரா தான் இருக்கு. இதே ஊருக்கு போனா இப்படி ட்ரெஸ் போடுமா? இல்ல ஒரு சும்மா ஒரு பேண்ட் சும்மா எனக்கு இங்க வந்தா ஃபுல்லா எடுக்கிற. ஊருக்கு போனாங்க அவங்க எப்பயும் போல அவங்க தள்ளு கடையில் வச்சுப்பாங்க. அந்த பழைய காலத்துல என்ன வச்சுக்காங்களோ அது இப்போ வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள இருக்கும். அதான் எடுப்பேன், வேற எதுவும் எடுக்க மாட்டேன். டவுனுக்கு வந்தா இப்பெல்லாம் எடுத்து பிள்ளைகளை போட்டு அழகா வைப்பேன். அப்ப எங்களுக்கு அப்படித்தான் வசதி. என்னக்கா முதல்ல இவரு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு நேட்டிவ் போக நம்ம சொந்த ஊர் போகையில இங்க வந்து டவுசர் போட்டுக்கிடுவாரு. அங்க ஊர்ல போய் டவுசர் போடவே ஷையா ஃபீல் பண்ணுவாரு. இப்பவே அந்த ஸ்லீவ்லெஸ் இது இருக்கு பாரு பெனியன் அத போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரவே ஷை பண்ணுவாரு. இவர் பேசிக்கிறாரு. பாத்தியா என்ன தட்டெல்லாம் பழமா இருக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க? பசிக்குது. சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல அதனால. நீ என்னைக்கு 7 மணிக்கு தோறு நான் பார்த்ததே கிடையாது. சீக்கிரமே பல்லு வைக்கணும்டா. பசிக்குது. அட பாவிடா பல்லு வைக்கணும் பசிக்குமா? அப்புறம் பசிக்காதா? எனக்கு பசிக்கவே இல்லை. பல்லு விளக்கல. விளக்கிட்டேன். நாங்க பல்லு விளக்குன உடனே நானா காப்பி குடிச்சிருவேன். பசிக்கும். ஓகே எல்லாமே பேக் பண்ணியாச்சு. சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. எங்களுக்கு தேவையான தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து பெரிய சொல்ற அளவுக்கு என்ன சொல்றது ரொம்ப லாங்னா கிடையாது. நம்ம காலையில போறோம் ரிட்டர்ன் ஈவினிங் வீட்டுக்கு வரோம். அவ்வளவுதான். அவ்வளவு தலைவாசி தான். அது எங்க போறோம் என்ன அப்படிங்கறது நான் சொல்லணும். சீக்கிரத்திலே சொல்றேன். எல்லாம் கண்ணத்துல போட்டுக்கிறங்க. யாரு கணத்துல? ஏய் என் கண்ணத்துல போட்டுறாத. அப்படி ஒரு ஓரமா வை மடக்கி. அப்போ எங்க போறீங்க? டேய் எங்க போறீங்க? ஓகே கடவுள் வந்து கலைக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். எனக்கு தான் புத்தி தரணும். ஆமா நல்ல புத்தியை கொடுப்பா. என்ன ஒரு மேக்கப் போட்டாலும் அப்படியே நெத்தில இருக்கும் ஒரு விபூதி தான் வச்சுட்டா அது ஒரு அழகு தெரியுதா? தெரியல. தெரியணும். உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அம்மா அப்பாக்கு அறிவு வரணும்னு வேண்டுனாங்க. இப்போ கல்யாணம் அறிவு வரணும்னு வேண்டுனாங்க. ஆனா அவளுக்கு அறிவு வரணும்னு என்னைக்குமே வேண்ட மாட்டான். என்ன எல்லாருக்கும் அறிவு வரணும் வேண்டும். ஆனா அவளுக்கு மட்டும் அறிவு வரணும்னு வேண்ட மாட்டான். அதுதான் நல்ல மனசுங்கிறது. என்னது? எனக்கு அறிவு இருக்கு இல்லையோ. நல்ல மனசு இல்ல மேதாவித்தனம். நமக்கு எல்லாம் தெரியும். டைம் பாத்தீங்கன்னா 7:10 ஆச்சு. 4:45 எந்திரிச்சது. ஏனே 5 மணிக்கு கிளப்பி விட்டேன். நீ என்ன டான்ஸ் அடிக்கிருக்க தனியா? கையால வேற எதுக்கு ஜாலி நான் சொல்லட்டுமா? ரொம்ப நாள் வச்சு கார் எடுக்க போற அப்படி சொல்லு. எனக்கு தெரியாதா? வண்டி ஓட்ட போறேன் ரொம்ப நாள் கழிச்சு. எங்க போறோம்ன்ற ஜாலி இல்ல, வண்டி ஓட்ட போறோம்ன்றது தான் ஜாலி. சரி உங்களுக்கு எதுக்கு ஜாலி? உங்களுக்கு எதுக்கு ஜாலி இன்னைக்கு? நீங்க ஏன் ஜாலியா இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்களை வெளியில கூட்டிட்டு போறாங்க. கார்ல போறோம். எங்க கூட்டு போறாங்க? டூர் கூட்டிட்டு போறாங்க. ஆனா எங்கன்னு தெரியாது. ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போகிறது எல்லாமே வந்து அப்படி அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இனிமே வரதை வந்து இந்த காரில் நம்ம போகிறது சாப்பிட்றது போய் சேரும் வரைக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போட்டுக்கலாம். ஓகேவா? போய் சேர்றேன்னு சொன்னா அவன் சிரிக்காம போது அடி கொண்டுருவேன். நான் தான் போய் சேர்றேன்னு சொன்னா இவனு ஏன்டா ஆரம்பமே அழகா ஏன்டா அவன் சிரிக்கிறான். சரிங்க ஓகே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட கண்டினியூ வந்து அடுத்த வீடியோவாக கண்டினியூ உடனே அடுத்தடுத்து கண்டினியூவாக பார்ப்பீங்க. ஓகேவா? ஓகே கிளம்பலாமா? ஓகே கட்ட போய் தூக்குங்க கிளம்புங்க. ஏய் எந்திரிக்கா போவோம். கிளம்புங்க வீட்டை விட்டு கிளம்புங்கடா.